பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மிகச் சாதாரணமான பொருளாதார வசதியற்ற நிலையிலேயே இருந்தனர். அவர்களுக்கு இந்த நோட்டு, ஓட்டுக்கு நோட்டு, அரசியல் பதவிகள், அபிலாசைகள் பற்றியெல்லாம் துளிகூட தெரியவில்லை. அவர்களுக்கு தான் பாதிக்கப்பட்டதற்கு யார் காரணம், உயிரிழப்புக்கு என்ன நீதி என்பதை கேட்கும் கோபம் தாபம் கூட கடுகளவும் இல்லை. விஜயை பார்க்கணும், விஜயை ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும் என்பது மட்டுமே உள்ளூர ஒலித்த வேத குரலாக இருந்துள்ளது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேர்தலும் ஆறுதலும் அளிக்க வேண்டிய விஜய் துயரம் நடந்து 2-3 நாள் கழித்து, என் நிர்வாகிகளை எதுவும் செய்ய வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கிறேன், இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லியிருப்பதன் அர்த்தம் கூட இந்த மக்களுக்கு விளங்காது. அதில் உள்ள அரசியல் சூத்திரம் எல்லாம் இவர்கள் அறிந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு தற்போதைய தேவை ஆறுதலும் கண்ணீர் துடைப்பும் தோளில் சாய்ந்து அழ ஒரு பற்றுதலும் மட்டுமே. அதை உடனுக்குடனேயே ஒரு மாநிலத்தின், ஒரு நாட்டின் முதல்வர் என்கிற முறையில் செய்துவிட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மாற்றுக் கட்சிகளோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் பொறுப்பான விஜயோ இவர்களுக்கு சம்பந்தமில்லாமல் ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறார். அது அவருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சம்பந்தமான அரசியலாக இருக்கட்டும். அதில் சதி, விதி என்ற சம்பாசனைகள் கூட ஒலிக்கட்டும், தப்பில்லை. ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பது அதுவல்ல. விஜய், புரிந்து கொள்ளுங்கள். ஓடோடி வந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லாவிட்டாலும் இருக்கிற இடத்திலிருந்தே இவர்களுக்கு என தேர்தல் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள், போதும். அது நீங்கள் தரும் ரூபாய் 20 லட்சத்தையும் தாண்டி மனித மனங்களில் கசிவை ஊட்டும். இதுதான் இந்த கள ரிப்போர்ட்டின் மூலம் நாங்கள் பொதுமையாய் உங்களுக்கு சொல்லும் செய்தி.